அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஆனியன் சமோசா ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப பேசிக்கான ஒரு சமோசா ரெசிபி தான் இது. பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாகவும் கட் பண்ணலாம். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ரொம்ப கம்மியாக, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் போல் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா, ஒரு ஃப்ளேவருக்காக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி ஸ்பூன் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10லேருந்து 12 சமோசா ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளையும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லாத்தையும் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்றைக்கி நான் சமோசா செய்கிறதுக்கு கடையிலேருந்து வாங்கின சமோசா ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுக்கு கூடவே இதை பேஸ்ட்டு, அதாவது ஒட்டுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஜஸ்ட்டு ஒட்டுறதுக்காக மட்டும்தான். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சமோசா ஷீட் கரெக்டாக ஃபோல்ட் பண்ண தெரியாது. பாருங்கள், நான் இதில் கரெக்டாக உங்களுக்காக ஸ்லோவாகவே பண்ணி காமிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு 2 மடக்கு தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் ஸ்டஃபிங் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு மடக்கிட்டு ஓரங்களில் நம்ம அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மடக்கி விட்டால் போதும். பாருங்கள், இன்னொரு தடவை கூட நான் செஞ்சு காட்டுறேன். அதில் இன்னுமே பர்ஃபெக்டாக வந்திருக்கும் பாருங்கள். பாருங்கள், இது நெக்ஸ்ட்டு ஷீட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை மடக்கிடுங்க. ரெண்டாவது இந்த மாதிரி மடக்கிட்டு நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கோன் மாதிரி வந்துடும். இதுக்குள்ளே நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டால் நிறைய கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பினிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மடக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நீங்கள் எல்லா சமோசாவையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா சமோசாவையுமே நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஆயில் நல்லாவே ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 பை 1 உள்ளே சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அளவாக தான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 5 மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்த்துட்டு ஒரே தடவையாக கூட போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போடுங்க. அதே மாதிரி அடிக்கடி நல்லாவே எல்லா பக்கம் பெரட்டி விட்டு எடுத்துருங்க. உங்களுக்கு சமோசா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். உள்ளே இருக்கிற உங்கள் வெங்காயமே பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும். பச்சை வாசனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. பாருங்கள், இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டான நல்ல க்ரன்ச்சியான சாஃப்டாக இருக்கிற சமோசா ரெடி ஆகிடுச்சு. இது பேசிக்கான சமோசாவாக இருந்தாலும் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.